என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கை கூடும் பார்த்தென்றல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போ. மேல மாடியெல்லாம் கொஞ்சம் பெருக்க வேண்டியது இருக்கு. நான் போய் பெருக்கிட்டு வந்துட்டோமா? நீ 2 பாத்திரம் இருக்கு, அதை மட்டும் தேய்ச்சறியா? பாத்திரம் தானேக்கா, நான் தேய்ச்சறேன். நீங்க போய் பெருக்கிட்டு வாங்க. கோச்சிக்காத துளசி. என்னடா இவ வேலையெல்லாம் நம்ம தலையில கட்டுறாளேன்னுட்டு நான் இன்னைக்கு வெளியில போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா. இப்ப அம்மா மட்டும் உள்ள வந்து இதெல்லாம் பார்த்தாங்க, அவ்வளவுதான் என்ன ஆஞ்சி எடுத்துருவாங்க. ஐயோ அக்கா, இதுல நான் என்னக்கா கோச்சிக்கிறது இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு தெரியாதா உங்க கஷ்டம் என்னன்னு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க போங்க, நீங்க போய் பெருக்கிட்டு வாங்க. அதுக்குள்ள நான் பாத்திரத்தெல்லாம் தொலைக்க வச்சிடறேன். போங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஏதோ நீ இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கு. தேங்க்ஸ் துளசி. தப்பா மட்டும் எடுத்துக்காத. அக்கா, இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க தங்கச்சி கிட்ட நீங்க சொல்ல மாட்டீங்களா? அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. நீங்க போங்கக்கா. சமையல் எல்லாம் முடிஞ்சுதா? அதெல்லாம் எப்பவும் முடிஞ்சுது. நீங்க வரதான் லேட் ஆயிடுச்சு. சரி சரி, அத்தை வரத்துக்குள்ள நீங்க போய் சீக்கிரம் பெருக்கிட்டு வாங்க. போங்க. ஐயோ, அம்மா வந்துட்டாங்க துளசி. ஒண்ணும் இல்லக்கா, பாத்துக்கலாம், விடுங்க. துளசி அத்தை சொல்லுங்க அத்தை. ஆமா, இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன காமாட்சி, வர வர ரொம்ப லேட்டா வந்துட்டு இருக்க? சம்பளம் கூட்டி கேட்கும் போது என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? அது வந்துமா அம்மா, இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு வந்தம்மா. அதான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுமா. நேத்தெல்லாம் சீக்கிரம் தான் வந்துட்டேனே. துளசி உன்னை கேட்டு பாருங்களேன். துளசி கிட்ட தானே? ஆமா ஆமா, வேலைக்கு ஓன சாட்சி. உனக்கு துளசி தான் சாட்சி, அப்படிதானே? நீ தப்பே பண்ணாலும் தப்பு பண்ணலன்னு இவ சொல்லுவா. இங்க பாரு, வீட்டுல இருக்க வேலையெல்லாம் நீ தான் செய்யணும். எல்லா வேலையும் நீ துளசி தலையில கட்டிடுற. துளசி தான் மொத்த வேலையும் செய்யறா. சம்பளத்தை நீ வாங்கிட்டு போற. இதெல்லாம் நடக்குது. ஐயோ அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அத்தை. நான் வேற சமையல் வேலை மட்டும் தான் பாக்குறேனே. காமாச்சக்கா தான் மத்த எல்லா வேலையும் பாக்குறாங்களே. அவங்களுக்கான எல்லா வேலையுமே காமாச்சக்கா தான் அத்தை பாத்துட்டு இருக்காங்க. இப்பதான் 2 பாத்திரம் இருக்கு, அதை மட்டும் தொலைக்கி போட்டுன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். இது வரைக்கும் என்கிட்ட எந்த வேலையுமே சொன்னது இல்ல அத்தை. அவங்க உன்னை பத்தி எனக்கு தெரியாது. மொத்த வேலையை நீ தான் அவளுக்கு செஞ்சு தரேன்னு எனக்கு தெரியும். சரி சரி, இது வரைக்கும் எப்படி போச்சோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இங்க பாரு காமாட்சி, இனி துளசி எந்த வேலையும் செய்யக்கூடாது. அவ சமைக்கிறது மட்டும் தான். நான் சமைக்கிறது கூட அவளை செய்ய வேணாம் தான் சொல்லுவேன். எங்களுக்கு என்ன அவ சமையல் பிடிச்சிருச்சேன்றதுனாலதான் அவளை சமைக்க மட்டும் சொல்றது. மற்றபடி துளசியை நீ எந்த வேலையும் வாங்கக்கூடாது சொல்லிட்டேன். நீ மட்டும் துளசி எந்த வேலையாவது வாங்கணும்னு தெரிஞ்சது, நான் பொல்லாதவளா ஆயிடுவேன், பாத்துக்க. இல்லம்மா, இல்ல இல்ல, நான் எந்த வேலையும் வாங்கினது இல்லம்மா. நீங்க துளசி கிட்ட கூட கேட்டு பாருங்கம்மா. இது வரைக்கும் எப்படி போச்சோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இனி துளசியை நீ ஒரு வேலை வாங்கக்கூடாது. எனக்கு என்ன மரியாதை தரையோ அதே அளவுக்கு துளசிக்கும் தரணும். நீ ஏற்கனவே துளசினா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்லி வைக்கிறேன், புரியுதா? இது அம்மாவா இது? அது சரி, புரியுதுமா, நல்லாவே புரியுதுமா. சரி சரி, மேலெல்லாம் எது கூட்டணும்னு சொன்னல, போய் கூட்டிட்டு வந்து. அப்புறம் கதிர் ரூமையும் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கு, அதையும் சேர்த்து க்ளீன் பண்ணிடு போ. ஆமாம்மா, மேலேயும் ரூமை க்ளீன் பண்ணணும். கதிர் தம்பி ரூம் அப்புறம் சூர்யா தம்பி ரூம், இது ரெண்டுத்தையுமே க்ளீன் பண்ணணுமா. நான் போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். சூர்யா ரூமெல்லாம் நீ ஒன்றும் க்ளீன் பண்ண வேண்டாம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ கதிர் ரூமை மட்டும் க்ளீன் பண்ணா போதும் போ. அதுக்கு இல்லம்மா, சூர்யா தம்பி ரூமு ஒரு 2 நாளா க்ளீன் பண்ணவே இல்லை. தம்பி ரூமை பூட்டிட்டு போயிடுறாங்களா, அதான் நேற்று நைட்டே கேட்டேன். நாளைக்கு காலையில வந்து க்ளீன் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. அதாம்மா, நான் இப்ப போய் சூர்யா தம்பி ரூமை முதல்ல க்ளீன் பண்ணிடுறேன். நான் சொல்றேன்ல காமாட்சி, நீ சூர்யா ரூமை க்ளீன் பண்ண வேணாம். அதை க்ளீன் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க, அவங்கள வச்சு நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். நீ பண்ண வேண்டாம், சரியா? நீ கதிர் ரூமையும் மேல இருக்க ரூமையும் க்ளீன் பண்ணிடு போ. சரிங்கம்மா, நான் மற்ற ரூமை க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி சரி, மாசம் மாசம் நின்றுட்டே இருக்காத, போ போ, போய் ஆக வேண்டிய வேலைகளை பாரு போ. போயிடுறேம்மா. அட, இன்னைக்கு பூர்ணி நம்மளை பார்க்க வருவாளா? சரி சரி, எதுக்கும் ஒரு ஃபோனை பண்ணுவோம். என்னடா ஆன்ட்டி இன்னும் ஃபோன் பண்ணலையேன்னு நினைப்பால, ஒரு ஃபோனை பண்ணுவோம். ஹலோ ஹலோ பூர்ணி. ஹலோ, யாருங்க? ஹலோ, என்னம்மா பூர்ணி இல்லை? நான் பூர்ணியோட ஆன்ட்டி பேசுகிறேம்மா. பூர்ணி எங்கே இருக்காம்மா? பூர்ணியோட ஆன்ட்டிங்களா? இல்லைங்க, நீங்கள் யாரு? ஆமாம்மா, நான் பூர்ணியோட ஆன்ட்டி தான். பூர்ணி கிட்ட சொல்லுங்க, ஜீவா அம்மா பேசுகிறேன்னு சொல்லுங்க, பூர்ணிக்கு தெரியும். வேற யாரு? நம்ம யாரை எதிர்பார்த்துட்டு இருந்தோமோ அவங்க தான் லைன்ல, ஜீவாவோட அம்மா. இன்னும் மாதிரி ஆன்ட்டின்னு சொல்லிட்டு இருக்கேன். முன்னெல்லாம் திருத்தவே முடியாது. நீ கொஞ்சம் அமைதியா இரு, நான் பேசுறேன். நான் காட்டுற காட்டுல அந்த பொம்பளை அலறி அடிச்சுட்டு இங்க ஓடி வரணும். நீ கொஞ்சம் அமைதியா இரு, எனக்கு தெரியும் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். நான் பேசுறேன், நீ அமைதியா இரு. ஹலோ சொல்லுங்க. பூர்ணி உங்ககிட்ட பேச தயாரா இல்ல. நீங்களும் இனிமே போன் எதுவும் பண்ணாதீங்க, போனை வச்சிருங்க. என்னாச்சு? எதுக்கு பூர்ணி என்கிட்ட பேச மாட்டான்னு சொல்றேன்? அம்மா நீ யாருமா? நான் அவளோட ஃப்ரெண்டு நிஷா பேசுறேன். அவ இனிமே உங்ககிட்ட பேச மாட்டா. போனை வைங்கன்னா வச்சிருங்க. இனிமே போனுன்னு எதுவும் பண்ணிடாதீங்க. உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் நான் இது வரைக்கும் எங்கேயும் பார்த்தது கிடையாது. நீங்களும் சரி, உங்க பையனும் சரி, என் ஃப்ரெண்டை இந்த அளவுக்கு ஏமாத்திருக்கீங்க. சே, எப்படிங்க
இப்படி ஏமாத்துறதுக்காகவே நீங்களும் உங்க பையனை வந்திருக்கீங்களா என்ன? இல்ல இந்த மாதிரி எத்தனை பேரை ஏமாத்தி இருக்கீங்க? பாருமா, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. என்ன நடந்தது ஏது நடந்தது சொல்லாம நீ பாட்டு வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டே போற. இதெல்லாம் சரியா வராது. நீ முதல்ல பூர்ணி கிட்ட கூட எதுவா இருந்தாலும் நான் பூர்ணி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நீ பூர்ணி கிட்ட கொடுமா. நீங்க பாருங்க, பூர்ணி உங்ககிட்ட பேச தயாரா இல்ல. அவ ஆல்ரெடி மனசு உடைஞ்சு போய் என்ன பண்றதுன்னு தெரியாம தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டு இப்ப உட்காந்துட்டு இருக்கா. அந்த பைத்தியக்காரிய திட்டி நான் தான் காப்பாத்தி உட்கார வச்சிருக்கேன். என்னது பூர்ணி தற்கொலை முயற்சியா? என்னம்மா என்னென்னமோ சொல்றேன். இங்க பாருமா, பூர்ணிக்கு இப்ப என்னம்மா? பூர்ணி இப்ப எப்படிமா இருக்கா? நல்லா இருக்காளா? அம்மா இங்க பாருமா, நீ எனக்கு வீட்டு அட்ரஸை கூட நான் நேரடியா வரேன். நீ எது வந்தாலும் நான் நேரில் வந்து பேசுறேம்மா. நீ கொஞ்சம் அட்ரஸை கொடுமா. நீ வேற பூர்ணிக்கிட்ட பேச விட மாட்டேங்கிற. அட்ரஸை கொஞ்சம் கொடுமா. அது சரி, தூரம் இருந்து டார்ச்சர் பண்ணது பார்த்தாதுன்னு இப்ப நேரா வந்து அவளை டார்ச்சர் பண்ண போறீங்க அப்படிதானே? அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. வந்து இன்னும் கொஞ்சம் மிஞ்ச உயிர் தான் இருக்கு, அதையும் எடுத்துருங்க சரியா? பாரடி, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பொம்பளை அடிச்சு பிடிச்சிட்டு வீடு தேடி வரும். நான் சொல்ற மாதிரி நடந்துக்க, புரியுதா? இல்ல நான் அவங்க கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டேன், எனக்கு அவங்கள பார்த்தா பாவமா இருக்கு அப்படி இப்படின்னு மனசை மாத்திராத. உனக்கு ஜீவா வேணும்னா நான் சொல்றபடி நடந்துக்க, புரியுதா? புரியுது நிஷா, எனக்கு ஜீவா வேணும். இந்த ஜீவாவை அந்த அளவுக்கு விரும்புறேன். என்னால அவர் இன்னொரு பொண்ணு கூட இருக்கிறது என்னால ஏத்துக்க முடியல. அவர் இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதா, அது என்னால தாங்கிக்க கூட முடியல. எனக்கு ஜீவா வேணும் நிஷா, நீ எது சொன்னாலும் சரி நான் கேட்கறேன். எனக்கு ஜீவா கிடைப்பாருன்னா நான் எது வேணாலும் செய்ய வேண்டி. வெரி குட், இப்படியே இரு, கண்டிப்பா உனக்கு ஜீவா கிடைச்சிருவாரு. வரட்டும், அந்த பொம்பளை வந்ததும் நான் பேச வேண்டிய விதத்துல பேசி அந்த பொம்பளையே அவங்க காதலை பிரிச்சு உன்னையும் ஜீவாவையும் சேர்த்து வைக்கிற மாதிரி பண்றேன். இங்க பாரு, ஏதை நினைச்சு கவலைப்படாத, தைரியமா இரு. உன் ஃப்ரெண்டு நான் இருக்கேன்டி, கவலைப்படாத. என் ஃப்ரெண்டு ஏவா ஆள வச்சுட்டாங்க, போதா குறைக்கு உன் வாயாலே சாவ போறேன்னு சொல்ல வச்சுட்டார்ல. அவங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன்டி. இல்லடி, ஜீவா நல்லவர் தான். நீ சொன்ன மாதிரி அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் என்ன பார்த்திருந்தா கண்டிப்பா அவர் என்னதான் விரும்பிருப்பாரு. எங்க வாழ்க்கையில அவதான் இடையில வந்துட்டா. அவ போனா போதும், எனக்கு ஜீவா வேணும். அந்த பொண்ணு எங்க வாழ்க்கையில இருந்து வெளியில போயிடணும், அதான் எனக்கு தேவை. அவ எங்க வாழ்க்கையில இறஞ்சலாம் இருக்க கூடாது, அவ போகணும். இப்ப என் கோபம் ஆத்திரம் எல்லாமே அந்த பொண்ணு மேலதான் இருக்கு. என் ஜீவாவை பார்த்து மூச்சுக்கு முன்னொரு தடவை மாமா மாமா மாமான்னு கூப்பிடுறான். எனக்கு அப்படியே என் நெஞ்சில ஈட்டி எடுத்து குத்துன மாதிரி இருந்தது தெரியுமா? அது மட்டுமா, அந்த பொண்ணு பேசுறதும் நடந்துக்கிறதும் எதுவுமே ஜீவாக்கு ஏத்த மாதிரி இல்ல. ஜீவா எப்படிப்பட்டவன், எவ்வளவு ஹேண்ட்ஸம் காய். ஆனா இந்த பொண்ணு ஏதோ எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எப்படி ஜீவாக்கு இவ்வளவு பிடிச்சதுன்னே தெரியல. அவருக்கு நான் தான் சரியான ஆளு. ஆனா அவரு கண்மூடித்தனமா அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியல, லைஃப பத்தி அவருக்கு தெரியல. தெரியாம அவ பின்னாடி போறாரு. என் ஜீவாவை ஏன் பின்னாடி கொண்டு வரணும். அவருக்கு சரியான ஆள் நான் மட்டும்தான், அந்த பொண்ணு கிடையாது. அந்த பொண்ணு அதுக்கு ஒண்ணுமே தெரியலடி. அது ஏதோ பேசுது, என்னமோ பண்ணுது, அதுக்கு எதுவும் தெரியல. ஆனா நான் என் ஜீவாவை நல்லபடியா பார்த்துப்பேன், அவரையும் நல்லா பார்த்துப்பாரு. ஆனா ஜீவா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா காலம் முழுக்க இவர் தான் அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவரால் எந்த ஒரு வேலையுமே மைண்ட் ஃப்ரீயா பண்ண முடியாது. அந்த பொண்ணு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்க மாதிரி கூட தெரியலடி. ஏய், வீணா மனசை போட்டு குழப்பிக்காதடி. ஜீவா உனக்கு தான், அவருக்கு ஏத்த ஆளு நீ மட்டும்தான், அது உனக்கே தெரியுதுல்ல. கண்டிப்பா ஜீவா உனக்கு தான். அந்த பொண்ணுக்கெல்லாம் கண்டிப்பா ஜீவா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உனக்கு எல்லாமே சாதகமா இருக்கு, நீ கவலைப்படாத. ஜீவா கண்டிப்பா உன்னை தேடி வருவாரடி, நீ ஃபீல் பண்ணாத. இரு, போட்ட டோஸ்ல இந்நேரம் பொம்பளை வந்துகிட்டே இருக்கும். வந்துருச்சுன்னா என்ன பண்றேன்னு மட்டும் பார்த்துட்டே இரு. பூர்ணி, அம்மாடி பூர்ணி, பூர்ணி ஆண்டி வந்திருக்கமா? ஏய், அந்த பொம்பளை வந்துட்டா, நான் பேசுறேன், நீ அமைதியா இரு சரியா? சரிடி. பூர்ணி, அம்மாடி பூர்ணி, என்னம்மா சொன்னாங்க? என்னம்மா ஆச்சு? என்னம்மா ஏதோ ஒண்ணா என்கிட்ட சொல்லுமா. இந்த ஆண்டி கிட்ட சொல்லு, ஆண்டி பாத்துக்கிறம்மா. ஜீவா என்ன உன்னை திட்டானாமா? உங்க பையன் திட்டி இருந்தா கூட இந்த அளவுக்கு அவ வருத்தப்பட்டிருக்க மாட்டா. உங்க பையன் செஞ்ச காரியத்தினால எங்க பூர்ணி எந்த அளவுக்கு மனசு உடைஞ்சு போயிருக்கா தெரியுமா? என்னம்மா நீதான் என்கிட்ட போன்ல பேசுறது? என்னென்னமோ சொன்னேன். என்னம்மா என்ன ஆச்சு? ஏதாவது புரியும்படி சொன்னாதானம்மா எனக்கும் தெரியும். ஜீவா என்ன பண்ணா? பூர்ணி ஜீவா என்ன பண்ணா சொல்லுமா. இன்னும் என்ன ஆண்டி பண்றதுக்கு இருக்கு? அவர் தான் மொத்தமா பெரிய இடியா தூக்கி பூர்ணி தலையில போட்டுட்டாரு. அந்த இடியை தாங்க முடியாம தான் இந்த பைத்தியக்காரி சாக போறேன்னு தப்பான முடிவை தேடி போயிட்டா. அவளை எப்படியோ ஒரு வழியா பேசி சமாளிச்சு கூட்டிட்டு வந்து இதோ உட்கார வச்சிருக்கேன். ஒரு டாக்டரே இந்த மாதிரி முடிவு எடுத்தா என்ன ஆவறத சொல்லுங்க. பூர்ணி என்ன ஆச்சு? ஏன் ஜீவா ஏதாவது உன்னை திட்டானா? இல்ல மனசு நோக்கிற மாதிரி ஏதாவது பேசிட்டானாமா? என்கிட்ட சொல்லுமா, அவனை நான் போய் பேசுறேன். என்னன்னு நான் கேள்வி கேட்கறேம்மா. ஏன் ஆண்டி, இவ சும்மா தானே இருந்தா, அவ மனசுல
ஜீவா பத்தின ஆசைகளை உண்டாக்குனது நீங்க தானே ஆண்டி? இல்லம்மா, பூர்ணிய ஜீவாக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் பூர்ணி கிட்ட சொன்னேன். ஏன் அதுல என்ன வந்தது? எப்படி ஜீவாக்கு பூர்ணிய பிடிக்குமா? ஏன் ஆண்டி ஜீவா சாருக்கு பூர்ணிய பிடிக்கும்னா ஏன் ஆண்டி ஜீவா சார் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து பூர்ணி கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்? என்னது, ஜீவா வேற ஒரு பொண்ணை லவ் பண்றானா? இல்ல இல்ல, அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுமா. என் பையனை பத்தி எனக்கு தெரியும். அவன் யாரையும் லவ் எல்லாம் பண்ணிருக்க மாட்டான், எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல, ஜீவாக்கு பூர்ணியை ரொம்ப பிடிக்கும். நீ ஏதோ தப்பு தப்பா நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கமா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. பூர்ணி, என்னம்மா உன் ஃப்ரெண்ட் என்னமா பேசிட்டு இருக்கா? நீ அமைதியா இருக்க? அவ உண்மையதான் ஆண்டி சொல்றா. ஆண்டி, நான் என்ன ஆண்டி பண்ண? எதுக்கு என் வாழ்க்கையில இப்படி விளையாடுறீங்க? நீங்களும் ஜீவாவும் இனி ஏன் ஆண்டி இப்படி பந்தாடுறீங்க? ஆண்டி, நான் அமைதியா தானே இருந்தேன். நீங்க தானே உன்னை ஜீவா தேடுறாரு, ஜீவா உன்னை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்றாரு, அப்படி இப்படின்னு சொல்லி என் மனசு ஆசை வளர்த்தது நீங்க தானே ஆண்டி? பார் பூர்ணி, இப்பவும் நான் சொல்றேன், ஜீவாக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், எனக்கு நல்லா தெரியும். நீ ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்க. நிறுத்துங்க ஆண்டி, மறுபடியும் சொன்ன பொய்யே சொல்லாதீங்க. ஜீவா வேற பொண்ணு லவ் பண்றாரு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, உங்க சொந்தக்கார பொண்ணுதான். அதான் இப்ப இருக்கீங்களே வீடு, உங்க அண்ணனோட பொண்ணுதான், யாழினி. யாழினி தான் லவ் பண்றாராமா. யாழினிய ஜீவா லவ் பண்றானா? இல்லம்மா, இதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஜீவாக்கும் யாழினிக்கும் ஆகவே ஆகாது. ரெண்டு பேரும் எந்த நேரமும் கீரியும் பாம்பு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது நாங்களே பார்த்திருக்கோமே. நீ சொல்றது பொய்யுமா? இதெல்லாம் கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆமா ஆண்டி, நான் சொல்றது பொய் தான். நான் சொல்றது பொய் தான். உங்க பையன் ஜீவா இன்னைக்கு மார்னிங் கால் பண்ணி ஈவினிங் பார்க்குக்கு வாங்க, உங்களை நான் பார்க்கணும், பார்த்து பேசணும்னு சொன்னாரு. ஆசாசியா போனேன் ஆண்டி. ஜீவா என்கிட்ட அவர் காதல சொல்ல போறாருன்னு ரொம்ப ஆசாசியா போனேன் ஆண்டி. அப்புறம் தான் தெரிஞ்சது அவரோட காதல சொல்லியிருக்காரு. அவர் யார் மேல காதல் வச்சிருக்காரோ அந்த காதலை என்கிட்ட சொல்லி அந்த பொண்ணு என்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அந்த யாழினியை தான் அவர் விரும்புறாராமா. அவளதான் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறாராமா. அவன் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா, இனிமே என் மாமா கூட வண்டியில போகாதீங்க, என் மாமா கிட்ட பேசிக்கோங்க, ஆனா வண்டியில போகாதீங்கன்னு என்ன பார்த்து சொல்றேன் ஆண்டி. என் ஜீவா கூட இன்னும் வண்டியில போக கூடாதா? நீங்க சொல்லுங்க ஆண்டி. அவர் ஏன் ஜீவா தானே? நீங்க தானே ஆண்டி எனக்கு ஆசை உண்டாக்குறீங்க. அவர் ஏன் ஜீவா தானே? சொல்லுங்க ஆண்டி, ஏன் ஜீவாவா இல்லையா? ஓ, கதை அப்படி போகுதோ? எங்க முன்னாடி சண்டையை போட்டுக்கிட்டு எங்களுக்கு தெரியாம காதல் பண்றீங்களோ? முன்னாடி மாதிரி இருந்திருந்தா நானே அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பேன். ஆனா இப்ப அவங்க கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்கு மருமகன் ஒருத்தினா அது நீ தான் பூர்ணி, நீ மட்டும்தான். நீ கவலைப்படாத. ஜீவா எந்த பொண்ணை லவ் பண்ணாலும் சரி, எத்தனை பொண்ணை லவ் பண்ணாலும் சரி, அவனுக்கு யாரும் பொண்டாட்டியா வர முடியாது. எனக்கு மருமகன் ஒருத்தினா அது நீ மட்டும்தான். என் பையன் ஜீவாவுக்கு பொண்டாட்டின்னா அது என் மருமக பூர்ணி மட்டும்தான். நீ கவலைப்படாத. இதை நினைச்சுதான் வருத்தப்பட்டியோ? இதை நீ அத்தைக்கிட்ட முன்னாடி சொல்லியிருக்கலாமே. நான் என்ன பண்ணணுமோ அதை பண்றேன். இங்க பாரு, இப்பவும் சொல்றேன், ஜீவா உனக்கு தான். ஆண்டி, ஆண்டி நீங்க சொல்றதை நம்பலாமா? ஜீவா சார் கண்டிப்பா பூர்ணியை ஏத்துப்பாரா? என் பேச்ச நம்புங்க. நான் கொடுத்த வாக்க நிறைவேற்றாம விட்டது கிடையாது. ஜீவாவுக்கு கண்டிப்பா பூர்ணியை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். பூர்ணி, நீ தான் என் வீட்டு மருமக. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. இனிமேல் நான் சொல்றதை மட்டும் நீ செய். கண்டிப்பா ஜீவா உன் பின்னாடிதான் வருவான். அந்த லூசை கல்யாணம் பண்ணி வச்சு நான் என்ன பண்ண முடியும்? வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் நான் கல்யாணம் பண்ணி வச்சு என் மருமகளா எடுத்தேன்னா நான் அந்த காலத்துக்கும் வேலை செஞ்சு கொட்டணும். என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. சொத்தும் பெருசா சொல்ற மாதிரி இல்லை. என்னைக்கா இருந்தாலும் அவகிட்ட இருக்க சொத்து எப்படியா இருந்தாலும் துளசி கைக்கு போய் தான் ஆகணும். அதை நம்பி என் பையனை அவளுக்கு கட்டி வைக்கிறதா? வாய்ப்பே கிடையாது. பூர்ணி, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. ஜீவா உனக்கு தான், புரியுதா? அந்த லூசை நினைச்சு நீ கவலைப்படாத. நிஜமா தான் சொல்ற பூர்ணி. இங்க பாரு, இப்ப நான் முன்னாடி போற வீட்டுக்கு போய் ஒரு 10 நிமிஷத்துல நீ வரணும். நீ வந்துட்டு நான் என்ன சொல்றேனோ அதை படி செய். ஜீவாக்கு எந்த நேரத்துல எப்படி இருந்தா பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். என் பையனை பத்தி எனக்கு தெரியாது. அவனை கோவத்தை தூண்டி அந்த பொண்ணு மேல கோவத்தை உண்டாக்குறேன். யாழ்னிய அவனே வெறுக்கிற மாதிரி நான் பண்றேன். உன்னை பிடிக்கிற மாதிரி நான் பண்றேன். நீ கவலையப்படாத. இந்த ஆன்ட்டி சொல்றதை மட்டும் கேளு, புரியுதா? ஆன்ட்டி, நீங்க சொல்றதை நம்பலாமா? ஜீவா சார் கண்டிப்பா பூர்ணியை ஏத்துப்பாங்கல்ல? இங்க பாருமா, உனக்கு எப்படி உன் ஃப்ரெண்டு மேல அக்கறை இருக்கோ அதை விட அதிகமா என் மருமக பூர்ணி மேல எனக்கு இருக்கு. நான் சொல்லிட்டேன்ல, என் வீட்டு மருமகனா அது பூர்ணி மட்டும்தான். வேற எவளும் வர முடியாது. பூர்ணி, தைரியமா இரு. இப்ப அத்தை போறேன். அடுத்த 10 நிமிஷம் நீ வீட்டுல இருக்கணும், புரியுதா? வா, நான் சொல்றத மட்டும் செய். அதுபடி நீ செஞ்சினா எல்லாம் சரியா இருக்கும், புரியுதா? கண்டிப்பா ஆண்டி. எனக்கு ஜீவா கிடைப்பாருனா நான் எது வேணாலும் பண்றேன் ஆண்டி. எனக்கு ஜீவா வேணும் ஆண்டி. நான் ஜீவா இல்லாம கண்டிப்பா வாழ மாட்டேன் ஆண்டி. செத்துருவேன் ஆண்டி. நீ ஏமா சாகணும்? சாகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீ எல்லாம் சாகணும்லாம் நினைக்காத. என் வீட்டு மருமக எப்பவும் அழக்கூடாது. இங்க பார், தைரியமா இரு. நீ வா, நான் கிளம்புறேன், சரியா? நீ என்ன நின்னு ஏன் வாயை பார்த்துட்டு இருக்க?
இல்ல அத்தை. அத்தை சமையல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்க எல்லாருக்கும் பரிமாறுறீங்களா? நான் வீடு வரைக்கும் போயிட்டு வரட்டுமா? எப்போ இந்த டைமுக்கா போவ? இல்ல எங்க எல்லாருக்கும் பரிமாறிட்டு தானே போவ. இன்னைக்கு என்ன சீக்கிரம் போறேன்னு சொல்றேன்? அதுக்கு இல்ல அத்தை, அம்மா ஒரு இடத்துல வேலைக்கு போறாங்க இல்லையா, அவங்க வீட்டுல என்ன கூப்பிட்டாங்களாமா. அதான் அம்மா கூட்டிட்டு போறதா சொல்லியிருந்தாங்க. கூட போயிட்டு வந்துடுறேன் அத்தை. என்னது, லக்ஷ்மி கூட நீ வீட்டு வேலைக்கு போறியா? ஆமா, லக்ஷ்மிக்கு அறிவு இருக்கா இல்லையா? வயசு பொண்ணு வீட்டு வேலைக்கு கூட்டிட்டு போறேன்றா அவதான் சொல்றானு நீயும் தலையாட்டிட்டு போவியா? இங்க பாரு, என்ன கேட்காம நீ எங்கேயும் போக கூடாது சொல்லிட்டேன். இனிமே நீ எங்க போறதா இருந்தாலும் என்னை கேட்டுட்டு தான் போகணும். நான் போகணும்னு சொன்னா மட்டும்தான் போகணும் சொல்லிட்டேன். மத்தபடி இங்க வரணும், அதை தவிர்த்து உங்க வீட்டுக்கு போகணும், அவ்வளவுதான். நீ வேற எங்கேயும் போக கூடாது, புரியுதா? அத்தை, அம்மா வேலைக்கெல்லாம் கூட்டிட்டு போல அத்தை. அங்க ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க என்ன பார்க்கணும்னு சொன்னாங்களாமா. அதான் அத்தை போறேன்னு சொன்னேன். ஓ, வேலைக்கெல்லாம் இல்லல. இங்க பாரு, லக்ஷ்மி இங்க போகணும் அங்க போகணும் வேலைக்கு அது இதுன்னு கூப்பிட்டான்னு வச்சுக்கேன், தீர்த்து சொல்லு வர முடியாதுன்னு. அதையும் மீறி உன்னை திட்டினா வந்து என்கிட்ட சொல்லு, அவளை நான் வச்சு பாத்துக்கிறேன். அத்தை, உங்ககிட்டயா? ஆமா, என்கிட்டதான். இங்க பாரு, லக்ஷ்மி உன்னை ஏதாவது வேலைக்கு அங்க இங்கன்னு கூட்டிட்டு போனானா நான் அவளை சும்மா விட மாட்டேன். அவகிட்ட முன்னாடியே சொல்லி வை. அவளுக்கு என் மேல பயம் இருக்கணும், பாத்துக்க. என் வீட்டு பொண்ணு நீ எல்லாம் இனி எங்க வேலைக்கெல்லாம் போக கூடாது. என் வீட்டுக்கு வரணும், அதை தவிர உன் வீட்டுக்கு போகணும், அவ்வளவுதான். மற்றபடி நீ வேற யார் வீட்டுக்கும் போனேன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் மனுஷாவே இருக்க மாட்டேன், பாத்துக்க. சரிங்க அத்தை, அம்மா கிட்ட சொல்றேன். சரி அம்மா, இன்னைக்கு என்ன சமைச்ச? அத்தை, சூர்யா மாமாக்கு கத்திரிக்காய் மாங்காய் முருங்கைக்காலாம் போட்டு சாம்பார் வச்சா பிடிக்கும் இல்லையா, அதான் சாம்பார் வச்சிருக்கேன். அப்புறம் கதிருக்கு முட்டை தொக்கு பண்ணி வச்சிருக்கேன். யாழினிக்கு கத்திரிக்காய் கூட்டு பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு ரசம் வச்சிருக்கேன் அத்தை. என்னடா உங்களுக்கு ரசம் மட்டும் வச்சிருக்கேன்னு கோச்சிக்காதீங்க அத்தை. ஹாஸ்பிட்டலில் சொல்லி அனுப்பிச்சாங்கல்ல, கஞ்சி இல்லைன்னா ரசம் சாப்பிடணும்னுட்டு. நேற்று முழுக்க கஞ்சி குடிச்சிங்க, அதான் இன்னைக்கு ரசம் சாதம் வச்சிருக்கேன். உங்களுக்கும் மாமாவுக்கும் ரசம் சாதமும் தொட்டுக்க புதினா துவையிலும் வச்சிருக்கேன் அத்தை. பரவாயில்லையே, எல்லாருக்கும் என்னென்ன வேணும் என்னென்ன பிடிக்கும்னு பார்த்து செஞ்சு வச்சிருக்கேன். எல்லாம் சரிதான். சூர்யாவுக்கு மட்டும் கொஞ்சம் முருங்கைக்காய் போடாம சாம்பார் வச்சு கொடு, சரியா? இப்போதைக்கு அவனுக்கு முருங்கைக்காய் எதுவும் சேர்க்க வேணாம், நான் சொல்லும் போது சேர்த்தா போதும், புரியுதா? ஐயோ அத்தை, மாமாக்கு முருங்கைக்காய் தானே ரொம்ப பிடிக்கும். நான் முருங்கைக்காய் தானே நிறைய போட்டு வச்சிருக்கேன். அது சரி, இப்ப முருங்கைக்காய் கொண்டு வேலை இல்ல, அது வரும்போது சொல்றேன். அளவுக்கு அதிகமா போட்டு வை, இப்போதைக்கு வேண்டாம், சரியா? இன்னைக்கு விட்டுடு, இனிமே முருங்கைக்காவை சேர்க்காத. நான் எப்ப சொல்றேனோ அப்ப சேர்த்தா போதும், புரியுதா? சரிங்க அத்தை. சரி, நானே உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாம்னு நினைச்சேன். உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்கல்ல? ஆமா அத்தை, அதான் அவரு டாக்டர் அத்தை. அவரு டாக்டர்னு எனக்கும் தெரியும். சரி, உனக்கு மதனை பிடிச்சிருக்கா? அத்தை, பிடிச்சிருக்குன்னா அவனை உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கேட்டேன். என்ன அத்தை, இங்க எல்லாரோட சம்மதத்துப்படியா எல்லாமே நடக்குது. நான் சம்மதிச்சா என்ன, சம்மதிக்கலன்னா என்ன? அப்பா முடிவு எடுத்துட்டாங்க இல்லையா, அப்பா என்ன முடிவு பண்றாரோ அதானே அத்தை இங்க நடக்கும். துளசி, இங்க பாரு, இவங்களுக்கு பிடிச்சிருக்கா அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நான் கேட்கல. உனக்கு மதனை பிடிச்சிருக்கா? மதனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு மனப்பூர்வமான சம்மதமா? அதை சொல்லு. அது அது வந்து அத்தை, நீ பாரு துளசி, நீ எது வந்தாலும் என்கிட்ட உண்மையை சொல்லலாம். நீ பயப்படுற மாதிரி நான் போய் உங்க அப்பா கிட்டே உங்க அம்மா கிட்டே எதுவும் சொல்லிட மாட்டேன். எது வந்தாலும் என்கிட்ட உண்மையா சொல்லு. ஒரு அத்தை கிட்ட சொல்றேன்னு சொல்ல வேணாம், என்ன உன் ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சிக்கே. கொஞ்சம் வயசான ஃப்ரெண்டு தான் இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சுக்கிட்டு உண்மையை சொல்லு. உன் மனசுல என்ன இருக்கோ, உன் மனசுல என்ன படுதோ அதை சொல்லு. நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், அதுக்காக தான் கேட்கிறேன், சொல்லு. அத்தை, அது வந்து நான் கேட்ட கேள்விக்கு பதில நீ இவ்வளோ தயங்கி சொல்ல வரேனா, இதுலயே எனக்கு புரிஞ்சிருச்சு. உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, அதானே? உனக்கு மதனை பிடிக்கல, சரிதானே? அத்தை, ஆமா அத்தை, எனக்கு இந்த கல்யாணத்துல சொல்லி கூட விருப்பம் இல்லை அத்தை. எனக்கு இப்போதைக்கு யார் மேலேயும் இஷ்டம் வராது அத்தை. அப்பாடா, இதுதானே நான் எதிர்பார்த்தேன். இது போதும். அப்ப துளசிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, மதனை துளசிக்கு பிடிக்கல, இது போதும். பர்வதம், நீ என்ன நினைச்சியோ அந்த துளசி கிட்ட இருந்து வாங்கிட்டேன். அப்ப உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, அதானே? சரி இங்க பாரு, நீ எதை நினைச்சு கவலைப்படாத. உனக்கு இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது, சரியா? சந்தோஷமா இரு. அத்தை, அது எப்படி? அப்பா ரொம்ப பிடிவாதமா இருக்காங்களே. இப்ப கூட நிச்சயத்துக்கு டேட் சொல்ல சொல்லி அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க அத்தை. அவங்க அம்மா தான் இன்னும் ஜாதகம் சரியில்லை அது இதுன்னு சொல்லி நாள் தள்ளி போட்டுட்டு இருக்காங்க. இது எப்படி அத்தை நிறுத்த முடியும்? பாரு, உனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைல்ல, இனி கவலையை விடு, நான் பாத்துக்கிறேன். இதை பத்தி நீ கவலைப்படாத, இந்த கல்யாணம் உனக்கு நடக்காது, சரியா? சரி, மதன் மேல விருப்பம் இல்ல, அதனால இந்த கல்யாணம் உனக்கு பிடிக்கல. நீ வேற யாரையாவது? அத்தை, அது வந்து இல்ல, எனக்கு யார் மேலையும்
விருப்பம் இல்ல அத்தை. அப்பாடா, நான் வச்ச 2வது டெஸ்ட்லயும் என் துளசி பாஸ் பண்ணிட்டா. அப்போ இப்ப வரைக்கும் அவ மனசுல யாரும் இல்ல. இந்த கல்யாணமும் அவளுக்கு பிடிக்கல. இது போதும், நான் இதுதான் எதிர்பார்த்தேன். அத்தை 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 சரி, இங்க பாரு, நீ மாசம் மாசம் நின்னுட்டு இருக்காத. எனக்கு வேற சந்தோஷத்துல கை ஓடல காலம் ஓடல. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இங்க பாரு, சூர்யா ரூமை க்ளீன் பண்ணணுமா? போ போ, நீ போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துரு, போ. மாமா ரூமையா? அத்தை, அத காமிச்சுக்கா க்ளீன் பண்றேன்னு சொன்னாங்களே, அவங்களே பண்ண சொல்ல வேண்டியது அத்தை. இங்க பாரு, நான் என்ன சொல்றேனோ அதை நீ செய், சரியா? சும்மா சும்மா என்கிட்ட எது தலை பேசிட்டு இருக்க கூடாது. இங்க பாரு, நான் மட்டும் தான் உனக்கு இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும்னு சொல்லுவேன். வேற யாராவது இந்த வீட்டுல சொன்னாங்க என்கிட்ட வந்து சொல்லு, அவங்களை என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன். இங்க பாரு, சூர்யாவுக்கு எதனா நீ தான் பார்க்கணும். சூர்யா ரூமை நீ தான் க்ளீன் பண்ணணும். அவன் ரூம் பக்கம் யாரும் போகாம நீ தான் பாத்துக்கணும். ஏற்கனவே அவன் நீ வந்தாதான் காஃபி குடிப்பேன், நீ வந்தாதான் சாப்பிடுவேன், நீ இருந்தாதான் எந்த வேலையுமே பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ தான் இருக்கணும் அங்க, புரியுதா? போ, போய் சூர்யா ரூமை கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வரணுமா? போய் க்ளீன் பண்ணிட்டா போ. அத்தை, அதுக்கு இல்ல. எதுக்கு இப்ப தயங்கிட்டு இருக்க? நீ சூர்யா கிட்ட பேசிதானே இருக்க. எப்பவும் நீ தானே சூர்யா கிளம்பி பாப்ப. இப்ப என்ன புதுசா யோசிச்சுட்டு இருக்க? அவன் ரூமை தானே க்ளீன் பண்ண சொல்றேன். ஓ, உனக்கு வேலை செய்ய கஷ்டமா இருக்கா? வேலை செய்ய கஷ்டமா தான் சொல்லு. ஐயோ, அப்படிலாம் இல்ல அத்தை. இல்ல, நீங்க சொன்னீங்களே அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். போய் க்ளீன் பண்ணணுமா வேணாவான்னு. அதெல்லாம் நீ தான் பண்ணணும். போ போ, போய் பண்ணிட்டு வா போ. இங்க பாரு, போனோமா வேலையை செஞ்சோமா வந்தோமான்னு இருக்காது. சூர்யா கிட்ட கொஞ்சம் பேசு, என்ன ஏதுன்னு கேளு. இந்த மாதிரி மாமா ஆஃபீஸ்க்கு போனீங்களே, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேளு. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, சூர்யாவுக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு யாரும் கிடையாது. அவன் பெருசா அவனுக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்கிறத யார்கிட்டயும் சொல்லி ஷேர் பண்ணிக்க மாட்டான். இதெல்லாம் நீ கொஞ்சம் கேட்டினா இன்னும் ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு உங்ககிட்ட சொல்லுவான்ல, அதுக்கு தான் சொல்றேன். கொஞ்சம் பேசு, சரியா? என்ன திரு முழிக்காத, புரியுதா நான் சொன்னது? புரியுது அத்தை, அப்படியே செய்யறேன். சரி சரி. அப்புறம் அவன்கிட்ட கேளு, மாமா நைட்டுக்கு என்ன சமைக்கணும், உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க மாமா, அதையே நான் செஞ்சு வைக்கிறேன். இப்படியா கொஞ்சம் பாசமா பேசு, புரியுதா? ஏன் இதை சொல்றேன்னா, நான் அவ்வளவா சூர்யா கிட்ட பேச மாட்டேன், நீயே பாத்துருக்கல. அப்போ என்னால அவகிட்ட பாசமா பேச முடியாது. அதுக்காக தான் ஒரு ஃப்ரெண்டா நீ அவகிட்ட பாசமா பேசு, சரியா? பேசு, என்ன புரியுதா? அடியே பர்வதம், இப்ப நீ என்ன வேலை பாத்துட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா? ஏன் எல்லாம் கரெக்டான வேலை தான் பாத்துட்டு இருக்கேன். நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மூடிக்கிட்டு இருன்னு. சும்மா சும்மா வெளியில வந்து தலையை காமிச்சிட்டு இருக்காத, மூடிக்கிட்டு மனசுக்குள்ளேயே இரு, புரியுதா? அது சரி பர்வதமா, இது துளசிய கண்டாலே வெறுத்து ஒதுக்குனவ இன்னைக்கு துளசி கிட்ட எதுக்கும் அடி போடுற மாதிரி இருக்கே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. துளசி எங்க வீட்டு பொண்ணு, நான் எதுக்கு அவகிட்ட அடி போடணும்? எனக்கு இதை செய்யணும் செய்ய போறா, இதை பண்ணனா பண்ண போறா. இதுதான் உனக்குன்னா நான் எது சொன்னாலும் அவ ஏத்துக்குவா. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் அவ ஏத்துக்குவா. அத்தை, சொல்லு துளசி. அத்தை, உங்களுக்கு சாப்பாடு ரெடியா இருக்கு, நான் உங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு அப்புறமா போய் மாமா ரூமை க்ளீன் பண்ணட்டுமா? எனக்கு நீ சாப்பாடுலாம் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் நீ போறதுக்குள்ள சூர்யா கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிடுவான். அவன் இருக்கும்போதே கொஞ்சம் ரூமை க்ளீன் பண்ணு, இல்லைன்னா சூர்யா ரூமை பூட்டிட்டு போயிடுவான். அதுக்கு தான் சொல்றேன், அவன் இருக்கும்போது நீ அவன் ரூமுக்கு போய் வந்தாதான் கரெக்டா இருக்கும். போ, நீ போய் ரூமை க்ளீன் பண்ணு. சாப்பாடு தானே, நான் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு போட்டு தெரியாதா? நான் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். நீ போய் முதல்ல அந்த வேலையை பாரு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்கா? சூர்யா கிட்ட என்னென்ன பேசணும்லாம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? உனக்கா எதனா தோணுனா கூட பேசு, சரியா? எதையும் கூட்ட விட்டுறாத, பேசு. நீங்க எங்க இருக்கீங்க? சூர்யா சொல்லுப்பா, என்ன கிச்சன் வரைக்கும் வந்திருக்க? ஆமா, கிச்சனுக்கு யாரை தேடி வந்த? யாரை தேடி வர போறேன்? உங்களை தான் தேடி வந்தேன். உங்களை பார்க்க தான் ரூமுக்கு போனேன், ரூம்ல இல்ல. அப்பா ரூமுக்கு போனா அப்பா ரூம்லயும் இல்ல. அங்க எங்கன்னு பார்த்தா எங்கேயுமே இல்ல. சரி, கிச்சன்லயாவது இருப்பீங்கன்னு நினைச்சா இங்க வந்தேன். இங்க வந்து பார்த்தா இங்க தான் இருக்கீங்க. என்னம்மா காலையில கிச்சன்ல வேலை? எதுக்குமா இங்க நின்றுட்டு இருக்கீங்க? என்னம்மா என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? துளசி, என்னம்மா எதனா வேலை பார்த்தாங்களா என்ன? இல்ல இல்ல மாமா, அத்தை சும்மா தான் வந்தாங்க. கேட்டுக்கிட்டியா? சும்மா தான் வந்தேன், எந்த வேலையும் செய்யல. அப்படியே நான் வேலை செய்யறேன்னா இவ விட்டுட்டு தான் வேலை பாப்பாளா? நான் எந்த வேலையும் செய்யலப்பா, சும்மா தான் வந்தேன். ஆமா, நீ என்ன, எதுக்கு நீ எனக்கு என்ன? ஒண்ணும் இல்லம்மா, இப்போ உடம்பு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்கலான்னு வந்தேன். அப்புறம் டேப்லெட் எடுத்துக்கிட்டீங்களா, டிஃபன் சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும்ல, அதுக்காக வந்தேம்மா. பார்த்தா நீங்க இல்ல, அதான் கிச்சனுக்கு தேடி வந்தேன். நல்லா தான் இருக்கு. கிச்சனுக்கு என்ன தேடி தான் வந்தியோ? நான் கூட வேற யாரையும் தேடி தான் வந்திருக்கியோன்னு நினைச்சேன். கிச்சன்ல நான் வேற யாரும் தேட போறேன்? அது சரி, உனக்கு அந்த அளவுக்கு விவரம் போதாது. என்ன பண்ண, ஒரு அம்மாவை நான் இன்னும் என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி பர்வதம், நீ தான் ஏதாவது பண்ணணும், பண்ணும். ஆமா சூர்யா, உன் ரூம் ஏதோ க்ளீன் பண்ணணும்னு சொன்னல? ஆமாம்மா, அதான் காமாட்சி கிட்ட சொன்னேன். இப்போ வந்து க்ளீன் பண்றேன்னு சொன்னாங்க. அக்கா கிட்ட கீ கொடுத்துட்டு போறேன், அவங்க க்ளீன் பண்ணி வைக்க சொல்லுங்க. நான் ஈவினிங் வந்து பாக்குறேன், சரிங்களா? இல்ல இல்ல இல்ல, காமாட்சி அவளை க்ளீன் பண்ணல, அவளுக்கு நிறைய வேலை இருக்கு. அவளை வந்து ரூம் க்ளீன் பண்ண முடியாது. இதோ நிக்கா துளசி, இவ வந்து க்ளீன் பண்ணுவா, ரூம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு வருவா, சரியா? துளசியா? அம்மா,
ஏமா அவ நம்ம வீட்டுக்கு வந்து போறதே பெரிய விஷயம். இதுல எதுக்குமா இந்த வேலைலாம் செய்ய சொல்றீங்க? அதெல்லாம் வேணாமா? அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது. அவ அந்த வேலையை அவ தான் செய்யணும். நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அதெல்லாம் நான் அவகிட்ட சொல்லிட்டேன். அவ இப்ப வந்து ரூமை க்ளீன் பண்ணுவா. நீ போ, அவ வருவா. அம்மா என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? அவ இந்த வேலைலாம் செய்ய வேணாமா? சொன்னா கேளுங்க. பிரியா, எனக்கு தெரியும் துளசி எந்த வேலை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு. உன் ரூமை துளசி தான் க்ளீன் பண்ணுவா, பாத்துக்க. மாமா, நானே க்ளீன் பண்றேன் மாமா. நீங்க ஏதோ அத்தை கிட்ட எதிர்த்து பேசிட்டு இருக்காதீங்க மாமா. அத்தைக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லைல்ல. இப்ப இது ஒண்ணு புதுசா வந்துருச்சா? இனி நான் எதுவும் வாய் திறந்தே பேச முடியாது. ஏதாவது பண்ணுங்க. கீழே வச்சுட்டு போறேன். அவளை போய் க்ளீன் பண்ண சொல்லுங்க. நான் கிளம்புறேன். ஆபீஸ்க்கு டைம் ஆகுது. என்னது, நீ ஆபீஸ்க்கு போறியா? ஐயோ, இவன் ஆபீஸ்க்கு போயிட்டா இவ போய் க்ளீன் பண்றதே வேஸ்ட். இவ எதுக்கு க்ளீன் பண்ணணும்? சூர்யா, இருடா. என்னம்மா, என்ன வேணும்? என்ன சூர்யா, இப்படி ரூம் அவகிட்ட விட்டுட்டு போனா எப்படி? அவ க்ளீன் பண்ற வரைக்கும் நீ இரு. அவ க்ளீன் பண்ணிட்ட பிறகு அப்புறமா நீ ஆபீஸ்க்கு போயே. உனக்கு தான் நேரம் இன்னும் நிறைய இருக்குல்ல. அம்மா, அவ ரூம் க்ளீன் பண்றதுக்கும் நான் ஆபீஸ்க்கு போகாம இருக்கிறதுக்கும் என்னமா சம்பந்தம்? அம்மா, எனக்கு இன்னைக்கு முக்கியமான ப்ராஜெக்ட் இருக்குமா. நான் அதை போய் பார்க்கணும். கொஞ்சம் சீக்கிரமா போனா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குமா. அதுக்கு தான் சொல்றேன். சூர்யா, நான் சொல்றேன்ல, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயே. அவ எவ்வளவு நேரம் எடுத்துக்க போறா? சும்மா கொஞ்ச நேரம் தான். பெருக்கி க்ளீன் பண்ணிட்டு உடனே வந்துருவா. அப்புறம் நீ ஆபீஸ்க்கு போயே. எனக்கு வேற உடம்பு சரியில்லை. எனக்கு கத்த வைக்காத, பாத்துக்க. ஆரம்பிச்சிட்டீங்களா? இனி இந்த பாட்டு தான் பாடுவீங்க. சரி, ஏய் வாடி, சீக்கிரம் வந்து க்ளீன் பண்றீ. எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. நீ என்ன மாசம் மாசம் நின்னுட்டு இருக்க? வா. என்ன துளசி நின்னுட்டு இருக்க? போ போ போ. அத சூர்யா கூப்பிடறால. போ போ. சீக்கிரமா போய் அவர் ரூமை நிதானமா பொறுமையா க்ளீன் பண்ணு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல? நான் சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிட்டே க்ளீன் பண்ணணும், சரியா? போ போ, மாசம் மாசம் நிக்காத. திருட்டு முடி முடிச்சு நிக்காத. போ போ போ. சரிங்க அத்தை. ஓய் யாழ்குட்டி, யாழ்குட்டி இங்க என்ன பண்றாங்க? ஆமா, நீ எப்ப வந்த ஆபீஸ்ல இருந்து? வந்து ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும்டி. வந்ததும் என் யாழ்குட்டி ஏதோ என் மனசு தேடிச்சான். அதான் அப்படியே தேடிக்கிட்டே இருக்கும்போது என் கால் இங்க வந்துருச்சு. இங்க பார்த்ததான் தெரியுது என் யாழ் தேவதை இங்க நின்னுட்டு இருக்கான். என்ன மேடம், ஏதோ டீப் திங்கிங்ல இருந்த மாதிரி இருந்தது. ஒண்ணும் இல்ல. என் யாழ்குட்டிக்கு என்ன சோகம்? எதுக்கு இவ்வளவு டல்லா இருக்காங்க? என்னடி செல்லும், என்னடி தங்கும், ஏமா இவ்வளவு டல்லா இருக்கீங்க? மாமா, அம்மா சொன்னாங்க நாளைக்கு நம்ம எல்லாம் குலதெய்வம் கோயிலுக்கு போறோமாமா. அதனால அம்மா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பேக் பண்ண சொன்னாங்களா? நல்ல விஷயம் தானடி. நமக்கு தான் ஏற்கனவே தெரியுமே நம்ம கோயிலுக்கு போகணும்ல. நான் கூட ஆஃபீஸ்ல லீவ் சொல்லிட்டேன். என் ஆளுக்குட்டி கூட 2 days முழுசா ஸ்பெண்ட் பண்ண போறேன். இங்க பாரு, எல்லாரும் கோவில்ல இருக்கட்டும், நம்ம மட்டும் அப்படி அப்படி போய் சுத்திட்டு வரலாமா? ஆமா, என்ன கூட அனுப்பிட்டு எல்லாரும் டாட்டா சொல்லுவாங்க. ஏன் மாமா, என்ன கூட போன்னு சொல்லி அனுப்பி விடுவாங்களா? நீ வேற ஒண்ணு, நான் எப்படி அங்க உன் கூட வர முடியும்? நம்ம எங்கேயாச்சும் அப்படி நின்று பேசினாதான் உண்டு. நீ நினைக்கிற மாதிரி உன் கூடவே எல்லாம் ஃபுல்லா இருக்க முடியாதுல்ல. அம்மாவும் அத்தையும் பார்த்தாங்கன்னா ஏதாவது தப்பா நினைப்பாங்கல்ல. அடி மரமண்ட, இதுல தப்பா நினைக்க என்னடி இருக்கு? அவங்க 2 பேரும் ஆசைப்பட்டது நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான். இப்ப அது நடக்க போகுது இல்ல, அப்ப அவங்க 2 பேருக்கும் சந்தோஷம் தானடி வரும். இதுல வருத்தம் வரதுக்கு எதுவுமே இல்லையே. ஆமால, ஆனா எனக்கு பயமா இருக்கே. அம்மா என்ன சொல்லுவாங்க, அத்தை என்ன சொல்லுவாங்க? சூர்யானா கதிரனா கூட உன் ஃப்ரெண்டு, அதனால எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா சூர்யானா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அத்தை அம்மா இவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. ஆனா நான் உன்கிட்ட அப்பப்ப தெரியாம வந்து பேசுறேன். சரி சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதை பத்தி எல்லாம் கவலைப்படாது. சரி, அப்போ மேடம் இவ்வளவு நேரம் சோகமா இருந்தது இதுதானா? இவ்வளவுதானடி? இல்ல, இது அது இல்ல, வேற ஒண்ணு மாமா. என்னம்மா, வேற என்ன? மாமா, நீ மறந்துட்டியா? அப்பப்ப மறந்துடுற பாரு. கோவிலுக்கு போயிட்டு வந்ததும் 1 day தான் நான் இங்க இருப்பேன். அடுத்த நாள் நான் ஊருக்கு கிளம்பணும். நீ ஞாபகம் வச்சிருக்கியா இல்லையா? அடி, நான் மறக்கலாம் இல்ல. நீ ஊருக்கு போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சும்மா நீ அதை நினைச்சு பயந்துட்டு இருக்க. அதெல்லாம் எதுவும் நடக்காது. நீ இங்கதான் இருப்ப. ஓய், ஜீவா பொண்டாட்டி ஜீவா கூட தான் இருக்கணும். ஜீவா விட்டுட்டு அவ எங்க ஊருக்கு போறா? அப்படியெல்லாம் என் குழந்தை தனியால எங்கேயும் அனுப்ப முடியாது. நீ குட்டி குழந்தைடி, என் கூட தான் இருக்கணும். என் யாழ் குட்டிமா இந்த ஜீவா கூட தான் இருக்கணும், சரியா? அதை நினைச்செல்லாம் கவலைப்படாத. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு கூலா இருக்கேன்னா அதை பத்தி யோசிக்காம இருக்க மாட்டாடி. அதெல்லாம் இதை பத்தி நீ கவலைப்பட வேண்டியதுல. மாமா இருக்க பாத்துக்கிறேன், சரியோடி? அப்போ நான் ஊருக்கு போக மாட்டேன்ல? கண்டிப்பா நான் ஊருக்கு போக மாட்டேன் மாமா. இங்கே போக மாட்டேடி என் செல்லுமே. இந்த ஜீவா கூட தான் இருப்பேன். இந்த ஜீவா ஒண்ணு இறுக்கமா பிடிச்சிக்கிட்டே இருப்பேன். இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு மட்டும் இல்ல, என்னென்னமோ வேணாலும் பண்ணுவேன். இப்ப பண்ணலாமா? மாமா, உப்பு மூஞ்சி பாரு. நீ எப்ப பாரு நீ இது மாதிரி பேசிட்டே இருக்க. இந்த மாதிரி பேசாத, எனக்கு பயமா இருக்கு. என்னது பயமாவா? ஆமா. அடி, இங்க பாரு, என் நெஞ்சில எந்த இடியும் தூக்கி போட்டுறாத, சரியா? நீ எதை பத்தியும் பயப்பட வேணாம். மாமா பாத்துக்கிறேன்டி. நீ அமைதியா இருந்தா மட்டும் போதும். மத்ததெல்லாம் இந்த ஜீவா பாத்துப்பேன். நீ கத்தி மட்டும் கூச்சல் போடுறாத, சரியா? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என்ன சொல்றேனோ அது படி நடந்துட்டேன். மத்தது நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, பயமா இருக்கு அது இருக்குன்னு சொல்லி
ஏமா என்னோட இதுல மண்ணள்ளி போட்டாதடி. ஏன் மாமா எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னா உனக்கு என்ன மாமா பிரச்சனை? எனக்கு பயமா இருந்தா உனக்கு எதனா ப்ராப்ளமா? அப்புறம் இல்லையாடி தங்கம், இங்க பாரு, அதெல்லாம் நினைச்சு நீ பயப்படக்கூடாது. மாமா இருக்கல, மாமாக்கு தெரியும் என்னென்ன பண்ணணும், எப்படி எப்படி பாத்துக்கணும்னு மாமாக்கு தெரியும்டி. நீ என்ன மட்டும் பாரு, என் கண்ணை மட்டும் பாரு, மத்தது நான் பாத்துக்கிறேன். சரியா? சரி. உன் கண்ணை மட்டும் பார்த்தா நான் எனக்கு தைரியம் வந்துருமா? நான் பயம் இல்லாம இருப்பேனா? அவன் முடி அவள் குட்டி, என் கண்ணை மட்டும் பாரு, உனக்கு தன்னால தைரியம் வந்துடும். சரியா? நீ எதை பத்தியும் பயப்படக்கூடாது. இந்த மாமாவை ரொம்ப கலங்கடிச்சிடாதடி, ரொம்ப ஆசையா இருக்கேன்டி. இந்த மாதிரிலாம் எதுவும் பேசி மாமாவை கலங்கடிச்சிடாதமா. சரி சரி, நான் பயப்பட மாட்டேன். நீதான் சொல்றல, உன் கண்ணை மட்டும் பார்க்க சொல்றல, நான் அப்படியே பாக்குறேன். சரியா? ஆமா, நீ இப்ப பாக்கணுமா கல்யாணத்துக்கு அப்புறம் பாக்கணுமா? எனக்கு இப்ப பார்த்தா கூட ஓகே தான். நீ ஒத்துக்க மாட்டியே? இல்லம்மா யாருக்குட்டி, கல்யாணத்துக்கு அப்புறமே நீ பாரு. சரியா? மத்தது மாமா பாத்துக்கிறேன். இப்போ வேண்டாம், நான் கண்ட்ரோலா இருந்துக்கிறேன். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் ஓகேவா? இப்ப அது மட்டும் போதும். நீ என்ன மாமா சொல்ற? எனக்கு எதுவுமே புரியல. போ, நீ என்னென்னமோ சொல்ற, என்னென்னமோ பேசுற, அப்புறம் நீயே சிரிக்கிற. நீ சொல்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு புரியுற மாதிரி சொல்லலாம்ல. அப்படியே செல்ல குட்டி, உனக்கு இப்ப புரிய வேணாண்டி. இப்படி படிக்கிற வேலையை மட்டும் பாரு. இப்போதைக்கு உனக்கு படிக்கிற வேலை மட்டும் தான் இருக்கு. படிக்கிறத முழுசா முடி. அப்புறமா மாமா உனக்கு புரியுற மாதிரி எல்லாமே எடுத்து சொல்றது என்ன செஞ்சே காமிச்சிடறேன். சரியா? நான் அதெல்லாம் கரெக்டா படிச்சிருவேன். நீ அப்புறமா எனக்கு செஞ்சு காட்டு. சரியா? நானும் கத்துக்கிறேன். அது சரி, நல்லா இருக்கணும் கூட இவன் ஏதாவது பண்ணி மாத்திரா போல இருக்கு. யாருக்குட்டி, நமக்கு இப்ப அந்த டாபிக் வேண்டாம். சரியா? என் மைண்ட் எங்கெங்கயோ போகுது. அதனால நமக்கு இப்ப அந்த டாபிக் வேண்டாம். நம்ம வேற எதை பத்தியாவது பேசலாமா? அத்த கோவிலுக்கு கிளம்பணும்னு சொன்னாங்கல்ல, ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி தெரிச்சலாம். இன்னும் இல்ல, இனிமேதான் போய் பண்ணணும். நீ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டியா மாமா? இல்ல நான் எடுத்து வைக்கட்டுமா? யாருக்குட்டிமா, நீ பொண்டாட்டி தான் எனக்கு எடுத்து வைக்கணும். போங்க போங்க, போய் ரூமுக்கு போயிட்டு கபோர்ட்ல எல்லாமே இருக்கு. ட்ரெஸ்ஸும் பேக்கும் அதுலதான் இருக்கு. நீ எடுத்து மாமாக்கு ஏத்த மாதிரி 2 ஷர்ட் 2 பேண்ட் அழகா எடுத்து வைங்க பார்க்கலாம். அப்புறம் அந்த மேட்டரையும் எடுத்து வச்சிரு. எந்த மேட்டர்? அடி, ஏபிசிடி கூட நான் சொல்லி கொடுக்கணும்னா எப்படி? நீ ஏல இருந்து பாதி நீ வரணுமா? மீதி பாதியை தான் மாமா சொல்லி தர முடியும். ஏல இருந்தே சொல்லி தரணும்னா எப்படி? அந்த மேட்டர்னா சரி விடு, நீ போய் என் ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து வை. அந்த மேட்டர் நானே எடுத்து வச்சுக்கிறேன். சரியா? நீ என்னன்னு என்கிட்ட சொல்லு, நான் எடுத்து வைக்கிறேன். இல்லம்மா வேண்டாம், மாமாவே பாத்துக்கிறேன். அதை நான் பாத்துக்கிறேன். நீ ஷர்ட் பேண்ட்டை மட்டும் எடுத்து வைடி தரும். ஓடிச்சாலும் இல்ல இல்ல முடியாது. நீ என்னன்னு சொல்லு, நான் எடுத்து வைக்கிறேன். எனக்கு தெரியாம அப்படி என்னது எனக்கு சொல்லு. வேணாண்டி, சொன்னதுக்கு அப்புறம் நீ ஏதாவது சொன்ன கொடிச்சிருவோம் பாத்துக்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு. அடி யாரு குட்டி, எனக்கு உள்ள போடுற சமாசாரத்தை பத்தி சொன்னேன்டி, போதுமாடி? மாமா, அது நீயே எடுத்து வச்சுக்க. இந்த ஷர்ட் பேண்ட் மட்டும் எடுத்து வைக்கிறேன். என்ன விட நான் போறேன். எங்க ஓட? எங்கேயாவது ஓடுனா உயிரில் பூப்பறித்த காதலியும் நீதா, உள்ளம் தேடும் ஒரு தேவதையும் நீதா. இரவில் வேண்டும் ஓடல்கள் வேண்டும், ஓசையோடு நாதம் போல உயிரில் கலந்துவிடும்.